தான் தான் கெத்துன்னு சுற்றிட்டு இருக்க பசங்களுக்கு கூட நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பாடு பாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பழைய நாஸ்டாலஜிக்கான பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸில் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளாம் கரோக்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கரோக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பாட்டு பாடிட்டுருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக பாட ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் பாட்டு பாட அப்படியே ஹீரோ வந்துட்டு அப்படியே காதுக்குள்ளே போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் முழிக்கிறாங்க திருன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன நம்பிட்டியா, போய் தாண்டி சொன்னேன், ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் கோவம் வந்துடுது. என்ன இப்படி போய் பண்ணுறியடான்னு சொல்லிட்டு கடுப்பாய் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஸ்கூல்லேயும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னாச்சுடி நல்லா தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டே, நான் ஒன்றுமே பண்ணலடா, சும்மா விளையாட்டுக்கு ப்ராங்க் பண்ணேன்டா, அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரிலடா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. நேராக போய் ஹீரோயின் கிட்டே நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன், ஒரு ஃப்ரெண்டை இது கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல, நீ எல்லாம் இனிமேல் என் ஃப்ரெண்டே கிடையாது போ அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டை அப்படி தான் பண்ணுவாங்களா, சரிடா இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல மாறி மாறி பேசிக்க திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐயோ இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, மறுபடியும் சண்டை போட்டிங்களா, மறுபடியும் ஸ்கூல் இதிலெல்லாம் வந்துடும், நம்மளை மறுபடியும் எல்லாரும் புள்ளி பண்ணுவாங்கடி, ஏன்டி இப்படி பண்ணுறேன், அவன் என்ன தான் பண்ணான்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சரி ஹோட்டலுக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், ஆனால் அது ப்ராங்க்னு சொல்லிட்டான், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. சரி விடு, இதில் என்ன இருக்குன்னு, இதில் என்ன இருக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சின்ன வயசில் ஒரு லவ் பண்ணேன், அந்த பையன் ரொம்பவே என்னோட க்ளோஸு, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் பெருசானோன்னா அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி அவன் வந்து ஃபாரின் போயிட்டான், ஆனால் ஃபாரின் போனவன் என்னை வந்து ஒத்துக்கவே கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணல, அவன் என்னை அப்படியே மறந்துட்டான், என்கிட்டேருந்து விலகி போயிட்டான், நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணேன், அவனோட ரிப்ளைக்காக டெய்லியும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், அவனும் என்னை ரொம்ப தான் லவ் பண்ணான், நாங்கள் ரெண்டு பேரும் ஊரில் இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம், ஆனால் அவன் ஃபாரின் போனதுக்கப்புறம் என்னை மறந்துட்டான், நானும் இப்போ வரைக்கும் அவனுக்கு மெயில்ஸ் ஏதாவது அனுப்பலாமான்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் அவன் எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டான், அதனால அப்படி இருக்கும்போது அவனே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், அவன் பண்ணதே ஒரு பெரிய ப்ராங்காக இருக்குது, இப்போ மறுபடியும் வந்து லவ் பண்ணுற ப்ராங்க்னா எனக்கு கஷ்டமாக இருக்காதா, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியாடி, சரி விட அவன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லி முட்டு கொடுத்துட்ருக்காங்க. சரி விட, அவன் மேலே எனக்கு ரொம்ப கோவம்லாம் இல்லை, பட் அவனையும் எனக்கு பிடிக்கும் தான், பட் திடீர்னு இப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லைன்னொன்னே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ ஒரு வேளை உண்மையாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா பேசுகிறாங்க, என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா சும்மா தான் இருக்கேன்னொன்னே, நான் உங்கள் அம்மாவை பற்றி ஒன்று சொல்லணுமா, எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நானும் உங்கள் அம்மாவும் ஊரில் இருக்கும்போது லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ பிரிஞ்சிட்டோம், எனக்கு தெரியல, பட் அப்படியே நீ உங்கள் அம்மா மாதிரியே இருக்க, எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் அவள் தான் ஞாபகம் வரா, நாங்கள் ரொம்ப லவ் பண்ண காலங்கள் தான் ஞாபகம் வருது, நான் இப்போ வரைக்கும் அவளை மறக்கலாமா, நீ எப்போயும் நான் அவளை மறக்கவும் மாட்டேன், அதனால தான் எனக்கு ஒன்று பார்க்கும்போதெல்லாம் அவள் ஞாபகம் தான் வருது, ஸோ நீ என்கிட்ட டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண வேணாம், நான் வந்துட்டு உனக்கு அப்பா தான்மா, நீ அந்த உரிமையை என்கிட்ட ஃபுல்லாக எடுத்துக்கலான்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, எங்கள் அம்மா ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல, என்னம்மா நீ என்னோட முதல் காதலி, அவளை என்னால் மறக்க முடியுமா, அன்னைக்குமே எனக்கு அவள் தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த 2வது கல்யாணம் ஆச்சு, இப்போ நான் செட்டில்ட், ஆனால் என் மனசில் என்றைக்குமே அவள் நீங்க மாட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறத இப்போ செகண்டாக ஒய்ஃபாக இருக்கவங்க கேட்டுடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா தான் ஹஸ்பண்ட் பேசுனது. ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க மேலே போய் நின்று அழுதுட்டுருக்காங்க. இவங்களும் பாவம் தான்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு என்னமோ அவனும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்களான்னு தோணுது, அவங்களுக்கு உள்ளே இருக்க அளவை நம்ம 2 பேரும் ஏன் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போடுறாங்க. இந்த 2 கேங்கும் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பித்து இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது தான் நம்ம பிளான், இவங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு குரூப்பே ஆரம்பித்து நம்ம ஹீரோயினும் லவ் செட் பண்ணி விட போகிறாங்க இவங்க கேங்கு. அதில் ஃபஸ்ட் பிளான் என்னென்னா ஜெல்லசி. இந்த மாதிரி ஹீரோ கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த கேங்கில் ஒருத்தன் சொல்கிறான், டேய் எனக்கு என்னமோ மேக்ஸை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதாவது ஹீரோயின் பேர் மேக்ஸை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் வந்து மேக்ஸை லவ் பண்ணலான் இருக்கேன், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோட ஹீரோ, என்னது நீ அவளை லவ் பண்ண போறிய, என்னடா சொல்கிறேன்னு, ஆமாம் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆகிட்டோம், நம்ம ஏன் லவ் பண்ணிக்கக்கூடாது ஒவ்வொருத்தங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவனுங்களாம் அந்த குரூப்பில் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் சொன்னோன்னா இவனுக்கு மூஞ்சி மாறுது, ஜெல்லஸ் வருது, அப்போ லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் சொல்ல, இந்த பொண்ணுங்களுக்கு
குரூப் இருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் அப்படியா சரி அவங்கள போய் மீட் பண்ண வைக்கலாம், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்ல இவங்க குரூப்புக்குள்ளே மாறி மாறி இவங்க 2 பேருக்கு பிளான் போட அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோவும் சரி நான் போய் அவளை மீட் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோயினும் மீட் பண்ண போகிறாங்க. இப்படி ஏதோ பண்ணி இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலான்னு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ குச்சி எடுத்து அவங்கள மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. பாவம் ரொம்ப பயந்து அடிபட்டதில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஹீரோயினை பார்க்க வர்றதுக்காக வந்த ஹீரோ பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ஐயோ மேக்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துட்றாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோட அப்பா யாருங்கிற உண்மை இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஹீரோயினோட அப்பா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறனால அவர் ரொம்ப பாப்புலர். இவர் தான் இவரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசினோன்னே இந்த ஆனாக்கு மூஞ்சி மாறுது. ஐயோ நம்ம அப்பா தான் தெரிஞ்சிருச்சோன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இவ ஆனாவோட அக்காடி, இந்த ஆனா பாரு இவளுக்கு அக்காவாக இருந்துட்டு அவளை பழி வாங்கறதுக்கெல்லாம் பிளான்லாம் போட்டிருக்கா, என்ன தங்கச்சியோ இவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவை பற்றி எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோ வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருக்கார்ல அவரோட பொண்ணு தான், ஆனாவோட அக்கா தான் நான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இதையே இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருக்கேன்னொன்னே அதெல்லாம் எனக்கு தெரியல, அவளுக்கு வந்து நான் அக்காவாக இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், அவங்க ரொம்ப பணக்காரங்க இல்லையா, ஆனால் எங்கள் அம்மாவும் ஏழை, எங்கள் அம்மாவோட அம்மா கூட தான் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ படிக்கிறக்காக எங்கள் அப்பா கூட வந்து இருக்கேன், மற்றபடி எதுவும் கிடையாது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஏழை, இந்த பணக்கார ஃபேமிலியில் வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, எங்கள் பாட்டி அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க, ஸோ எங்கள் அம்மா அவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்க, அப்போ தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சுது, அப்புறம் தான் அவங்க வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த உண்மையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் வாங்கியிருக்காங்க. அப்போ தான் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே பரவாயில்ல, இவங்க 2 பேர் ரொம்பவே க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க, இவங்களை சேர்த்து வைக்கிறது ஈஸி தான் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் ரூமில் ஆனாவும் ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஆனாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து பழி வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா இல்லையா, அவள் தான் ஹீரோயினை வச்சு அடிச்சிருக்கிறா. அப்போ ஆனா பயந்துடுறா, நீ ஏன்டி அடித்த என்கிட்ட கூட சொல்லாமல், இப்போ பாரு நீ அடிச்சின்னா அப்போ நான் தானே உன்னை அடிக்க சொன்னேன்னு நினச்சிருப்பாங்க, பாரு எங்கள் அப்பா வேறு வந்திருக்காரு, எங்கள் அப்பா கண்டுபிடிச்சா எனக்கு ஒன்றே போட்டுருவாருடி, நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன், நீ ஏன்டி இப்படி பண்ணுற, என்னமோ நான் சொல்லி தான் நீ அவளை அடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னி பேச ஆரம்பிச்சிடுறாங்க, ஆல்ரெடி தங்கச்சின்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு விடுடி அதெல்லாம் யாருக்கும் தெரியாது பார்த்துக்கலாம், ஆமாம் எனக்கு கோவம் வந்துச்சு, நம்மளோட பசங்க கூட அவள் எப்படி ஜாலியாக பேசலாம், அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆனா இருந்துட்டு நினைக்கிறாங்க பயபுள்ள நீ வேலையை பார்த்து விட்டு போயிட்ட, நான் தானடி அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசினது எல்லாம் நம்ம ஹீரோயினோட ஒரு புட்டி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கேட்டுடுறாங்க. அவங்க டக்குன்னு இதை ஹீரோ கிட்ட சொல்லலான்னு ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அங்கே விளையாடிட்டு இருந்தனால ஃபோன் எடுக்கலை, ஸோ அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு வேண்டி போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த புட்டி ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல சரி இப்போ தான் இவளுக்கு உடம்பு சரியாக இருக்குது அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறா. இவங்க 4 பேரும் என்றைக்குமே நான் உங்களை பார்த்து போண்டி, உனக்கு இன்னொரு ஃபேமிலி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கேங் இருக்காங்களா, அப்படியே உங்களுக்காக உருகிற கேங்கு அப்படி இருந்தால் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, உங்களுக்குன்னு ஒரு கேங் நேம் இருக்குல்ல அதையும் போட்டுட்டு போங்க. ரொம்ப ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ இனி என்ன நடக்குது அப்போ நீங்களும் இப்போ ஆனுவல் லீவ்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இனிமேல் இந்த ட்ராமா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பை, see you, love you all.